மன்னார் மக்களின் எதிர்கால சந்ததியினர் தங்கள் சொந்த நிலத்தை இழக்கின்றனர். மரங்கள், உரிய தாவரங்கள் மற்றும் பிற தாவரங்களை அழிப்பது தீவில் வெப்பநிலை அதிகரித்து படிப்படியாக அதை ஒரு பாலைவனமாக மாற்றுகிறது. கடல் மட்ட பேரழிவுகளில் இருந்து தாழ்வான பகுதிகளை வரலாற்று ரீதியாகவும் பாதுகாக்க இயற்கை சட்டமாக்கப்படுகிறது. இது ஏற்றுமதி செய்யப்பட்டுள்ளது. மாசுபட்டு குறைவடைந்துள்ளன. காலநிலை மாற்றப்பட்டு வெப்பநிலை அதிகரித்து வருகிறது. மழைப்பொழிவு குறைந்து வருகிறது. மேலும் கட்டுமானத்தில் பயன்படுத்தப்படும் தீங்கு விளைவிக்கும் ரசாயனங்கள் சுற்றுச்சூழல் தேசத்தை மோசமாக்குகின்றன. தீவின் சிறிய மற்றும் குறையக்கூடிய சுற்றுச்சூழல் அமைப்பை கருத்தில் கொண்டு சர்வதேச காற்றாலை மின் கழக நிலையில் திட்டம் கடைபிடிக்க தவறியுள்ளது. மன்னார் மக்களின் மனித உரிமை சட்டங்களை 100 அடி ஆழம் வரை பெரிய அளவிலான துளையிடுதல் தீவின் நிலப்பரப்பை சேதப்படுத்தியுள்ளது. பூகம்பங்கள், நிலச்சரிவு, கடற்பட்ட உயர்வு, வெள்ளம், மண் அகவரிப்பு மற்றும் தீவு கடலில் கூடுதற்கான அபாயங்கள் அதிகரிக்கப்படும். WPP கட்டுமானத்தின் முதல் கட்டத்தின் போது இயற்கை வடிகால் அமைப்புகள் தடுக்கப்பட்டன. இதனால் தீவில் அடிக்கடி வெள்ளப்பெருக்கு ஏற்படுகிறது. உள்ளூர் அதிகாரிகள் சுற்றுச்சூழல் பாதிப்புகளை குறைப்பதற்கான கூட்டு முடிவுகள், சட்டங்கள், விதிகள் மற்றும் ஒழுங்குமுறைகள் புறக்கணிக்கப்படுகிறது. புலம்பெயர்ந்த பறவைகள், பூர்வீக இனங்கள் மற்றும் கழுதை போன்ற விலங்குகள் உள்ளிட்ட உள்ளூர் வனவிலங்குகள் கடுமையாக பாதிக்கப்பட்டு இடம்பெற்றுள்ளன. இத்திட்டம் குறுகிய கால 25 ஆண்டு நன்மைக்காக மன்னார் தீவின் 1000 ஆண்டு கால நிலையான வருமானத்தை அளிக்கிறது. பல நூற்றாண்டுகளாக மன்னார் மக்களை தக்க வைத்து வந்த மீன்பிடித்தல், விவசாயம் மற்றும் கோழி வளர்ப்பு உள்ளிட்ட பாரம்பரிய வாழ்வாதாரங்கள் இத்திட்டத்தால் அளிக்கப்படுகின்றன. கோரிக்கை 2, காற்றாலை மின்திட்டம் சட்டம் 1 சமூகம் மற்றும் சுற்றுச்சூழல் பாதிப்புகளை தணித்தல் உடனடியாக செய்யப்பட வேண்டும்.